இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி இல்லனா புளிஞ்சி பண்ணலாமா? 6 சுவைகளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த இஞ்சி புளியை சாப்பிடலனா சத்யா சாப்பிட்டதோட கம்ப்ளீட்னஸே கிடைக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இதுக்காக 1 கப்பு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதுக்கு 5 கப்பு சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோட சேர்த்ததோட பல்ப்பு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த புளி தண்ணியை பாதி ஆவற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமா கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சு ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம புளி எடுத்து அதே மெஷரிங் கப்பில் 1 கப் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இப்போ 1/4 கப்பு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புளி ஆட் பண்ணி அதுக்கு 1/2 கப்பு வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.